வரலாறு படிப்பதற்கு மட்டுமல்ல என்கிற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை கலந்தாய்வில் உட்கார்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சாக்ரட்டிஸ் கிட்ட ஒரு மாணவன் கேட்குறான். சாக்ரட்டிஸ் சொல்றாரு, கொக்கை போல இருக்க வேண்டும், கோழியை போல இருக்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும், உன்னை போல இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. கொக்கை போல இருக்கணுமா? என்ன கொக்கை போல இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். கொக்கு தண்ணீருக்குள் ஒற்றை காலில் தவம் இருக்கும், ஒற்றை காலை தூக்கி கொண்டு வலியோடு நிற்கும், நிறைய மீன்கள் போய்கொண்டே இருக்கும். எந்த மீன் சரியான எனக்கான உணவு என்று காத்திருக்கும், அந்த மீனை குறிவைத்து அது தாக்கும். அதே போல மாணவன் தனக்கான சரியான வாய்ப்புக்காக காத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த கொக்கை போல என்று சொல்றாரு. அப்புறம் கோழியை போல ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, கோழி குப்பையை கிளறி கொண்டே இருக்கும் தன்னுடைய உணவுக்காக. குப்பையில தனக்கான உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த குப்பையை விட்டுடும். மாணவன் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை தீமைகளை விட்டுவிட்டு தன்னுடைய நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சி மாணவரை போல என்று சொல்றார். அதே போல உப்பை போல இருக்க வேண்டும். உப்பு எந்த உணவுல இருந்தாலும் உப்பு இருக்கு அந்த உணவுல தெரிஞ்சிடும், ஆனா உப்பு தெரியாது. அதே போல ஒரு மாணவன் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தான் செய்கிற செயல்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். அதை இவன்தான் செய்தான் என்று தெரிகிற அளவுக்கு அவன் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா உன்னை போல இருக்கணும்னு சொல்றாரு. ஏன் என்ன போல இருக்கணும்னு சொன்னீங்கன்னு அவன் கேட்கிறான். மாணவன் என்பவன் கேள்வி கேட்க வேண்டும், உன்னை போல கேள்வி கேட்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறை போல ஏன், எதற்கு, எப்படி என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கணும்னு சொல்லி சாக்ரட்டிஸ் நமக்காகவே சொல்லிட்டு போயிருக்காரு. கடைசியா சொல்றாரு, மாணவன் தண்ணீரை போலவும் இருக்க வேண்டும். தண்ணீரை போல இருக்கணுமா அப்படின்னு அவன் கேட்கிறான். ஆமா, எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரத்துக்கு ஏற்றாது போல் அது மாறிக்கொள்ளும், அதுபோல் அவன் தண்ணீராக இருக்க வேண்டும். அப்படித்தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தண்ணீராக இருப்பார். எந்த இடத்தில் போனாலும் அவர் தன்மையை விட்டுக் கொடுக்காது. அது RSS மேடையோ பாகிஸ்தானோ எந்த இடத்திலும் தமிழ் தேசியம் பேசுகிற தலைவனா இருப்பார். அதனால தான் இன்னைக்கு திரைப்புகழ் கொண்ட தலைவர்கள் வரும்போது நிறைய பேர் ஓடி போறாங்க. டிரான்ஸ்பார்மர்ல ஏறுற கூட்டத்துக்கு மத்தியில இந்த நாட்டுக்கு டிரான்ஸ்பர்மேஷனை உருவாக்கணும்னு நினைக்கிற கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறை. அவன் திரையரங்கமா ஏறுறான், நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை நூலகங்களை நோக்கி ஏறுகிறது. அதுதான் அவனுக்கும் நம்மளுக்குமான வித்தியாசம். இன்னைக்கு 2K கிட்ஸ், ஜென்சி அப்படின்னாலே அது தற்குறி அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா அப்படி இல்லை. 2K கிட்ஸ், இளைய தலைமுறை, ஜென்சி என்பது அறிவார்ந்த தலைமுறை என்பதை நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறை திருச்சியில் நிரூபித்திருக்கிறது. இந்த நாட்டில் நடந்த அத்துணை போராட்டங்கள், நீ எந்த போராட்டத்தை எடுத்தாலும் மாணவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த போராட்டம் வென்றது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையில் அமைச்சரவையில் இருக்கிற அத்துணை பேருமே மொழிப்போர்ல மாணவரா இருந்து போராடியவர்கள் தான் சட்டசபை இருக்காங்க. இன்றைக்கு திருச்சியில அரிஸ்டோல உட்கார்ந்து நீங்கள் ஒரு நாள் நிச்சயம் சட்டமன்றத்தையும் அலங்கரிப்பீங்க. படித்தவர்களுக்கு சபைதான் வெல்லும். அன்னைக்கு ஐயா துரைமுருகனா இருக்கட்டும், சசிகலா ஐயா, அவங்களுடைய கணவர் நடராஜன் ஐயா இருக்கட்டும், முன்னாள் சபாநாயகர் ஐயா காளிமுத்தா இருக்கட்டும், எல்லாருமே மாணவர்களாக இருந்து மாணவர் போராட்டத்தில் பங்கெடுத்து அதன் மூலமாக அரசியலுக்கு வந்தவர்கள். நீங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள அடியெடுத்து வந்திருக்கீங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கலாம், இல்லை இணையதளத்தை பார்த்துட்டு வந்திருக்கலாம், இல்லை நான் சீமானுடைய பேச்சை கேட்டு வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களை நாம் தமிழர் கட்சிக்குள்ள பற்றோடு இணைத்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்வது ஒன்னே ஒண்ணுதான், உங்கள் எல்லாருக்குமான இடத்தை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்குது. உங்க எல்லாருடைய முகத்தை பார்க்கும்போது 2010 இதே மாதிரி ஒரு பால் வடிகிற அரும்பு மீச முளைக்கிற தருணத்தை தான் நான் சீமானுடைய கரத்தை கரம் பிடிச்சேன். அப்போ என் பேரு கூட சீமானுக்கு தெரியாது. இதே போல ஒரு கடைசியில் ஒரு சேரை போட்டு உட்கார்ந்தேன், அறுத்தறிவம் வாரியர் அப்படிங்கிற கூட்டத்தில் 2009 மதுரையில் கடைசி இருக்கையில் உட்கார்ந்த துரைமுருகனை சாட்டை துரைமுருகனாக்கி இன்னைக்கு உலகத் தமிழர்கள் மத்தியில் அறிமுகம் செய்து வைத்தது என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நாம் நம்முடைய மொழிக்கு, நம்முடைய இனத்திற்கு உண்மையா இருப்பது போல் நாம் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு உண்மையாக இருந்தால் ஒரு நாள் நாமும் சபையிலே, நாம் செல்லுகிற சபையிலே நாம் கொண்டாடப்படுகிற இடத்துக்கு வருவோம் என்பதற்கு நானே எடுத்துக்காட்டு. கஷ்டங்கள் வரும், கட்சியில் மாவட்ட செயலர் கூட பிரச்சனை,
மாநில பொறுப்பாளர் பிரச்சனை வரதான் செய்யும். எல்லா பிரச்சனையும் தாண்டி நாம் எடுத்து வைத்த அந்த கோட்பாட்டுக்கு, கொள்கைக்கு, தத்துவத்திற்கு, தலைமைக்கு நேர்மையா இருக்கணும். இந்த காலம் தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் மாணவர் பாசுடைய பங்களிப்பு என்பது இன்றியமையாது. ஏன்னா இந்த 2000க்கு பிறகு பிறந்தவன்ட்ட 2000க்கு முன்னாடி பிறந்தவன் பேசி புரிய வைக்க முடியல. ஆனா உங்களால புரிய வைக்க முடியும். உங்களால் அவனை புரிய வைக்க முடியும். டேய், நான் எதுக்கு இந்த களத்தில் நிக்கிறேன், எதுக்காக சீமானுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறேன், ஏன் நாம் தமிழர் கட்சி நிக்கிறேன், எதற்கு கொள்கை முக்கியம், ஏன் கோட்பாடு முக்கியம், ஏன் இலக்கு முக்கியம், ஏன் தமிழ் தேசிய முக்கியம் என்பதை நீங்கள் உள்வாங்கினால் மட்டும்தான் நீங்க உங்க சக தலைமுறை நாசமாய் கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறை ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களை தற்கூரி என்று நம்ம வாயாலே அழைக்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுக்கோம்னா அந்த இளைஞரை திருத்த வேண்டியதும் நம்முடைய வேலை. அந்த வேலையை உங்களுக்கு அண்ணன் சீமான் இன்றைக்கு உங்களை தயார்படுத்துவார். உங்களை தயார்படுத்துவதற்கு அண்ணன் சீமான் இருக்கார். அதே போல இந்த அரங்கத்துக்கு இருக்கிற 1000 பேரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேரை தயார்படுத்தினால் தமிழ்நாட்டில் எல்லா தற்கூரிகளும் தமிழர்களாக மாறுவார்கள். அந்த வேலையை நீங்க செய்யணும். உங்க கல்லூரி நண்பன் போகலாம், யாரு பின்னாடியே போகலாம், நடிகன் பின்னாடி, இல்லை வேற ஏதாவது திராவிட அரசியல்வாதிகள் பின்னாடி போகலாம். அவர்களை நீங்கள் தயார்படுத்தணும். எதற்காக? தமிழ் தேசிய கோட்பாட்டை நான் ஏற்றிருக்கிறேன். இந்த மாநிலம் பார்க்குற சிக்கல் என்ன, கச்சத்தீவுனா அதுக்கு பிரச்சனைக்கு பின்ன காரணம் என்ன, அதுக்கோட தீர்வு என்ன, காவிரி சிக்கல்னா எதுக்கு, அதுக்கான பிரச்சனை என்ன, அதுக்கோட தீர்வு என்ன, முல்லை பெரியார்னா ஏன் பிரச்சனை, அதுக்கான தீர்வு என்ன, இந்த பிரச்சனை தீர்வு இதை நாம் தெரிந்து வச்சுக்கணும். நம்ம மாநில தற்சார்பு பொருளாதார கொள்கைலாம் என்ன, அது ஏன் தேவை, எந்த அடிப்படையில் சீமான் அதை சொல்றாரு, நாங்க வந்தா என்ன செய்வோம், இதுதான் எல்லாரும் கேட்கறான். அதை நாம் ஒவ்வொரு இளைஞர்கள்ட்டையும் கொண்டு போய் கடத்தினா அவனுக்கு ஒரு தெளிவு வரும். ஏன்னா எல்லாரும் படித்தவன் தான், யாரும் முட்டாப்பே கிடையாது. அவன் கேள்வி கேட்க தெரிஞ்சவன் தான், அவனுக்கு சொல்ல ஆள் இல்லை. அப்படி நாம் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் அதற்கு தயாராகுங்க. உங்களுடைய வகுப்பறைக்குள்ள நாம் தமிழர் கட்சியுடைய கோட்பாட்டை, கொள்கைகளை, அண்ணன் சீமானுடைய சித்தாந்தத்தை கொண்டு போய் சேருங்கள். நிச்சயமாக 2020 மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும். அது உங்களால் நடக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.